ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜபா குக்கிங் ஹோம். இந்த வீடியோவில் வந்து பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணணுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க. அப்போ தான் கசப்புத்தன்மை இருக்காது, சாப்பிட்றதுக்குமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து வச்சிங்க அப்படின்னா குழம்புல போடும்போது ரொம்ப கசப்பாக இருக்காது. இந்த அளவுக்கு நல்லாவே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்திங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 1 கப் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி காரக்குழம்பு, புளி குழம்பு எது செய்கிறதா இருந்தாலும் சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும், குழம்புமே ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய தக்காளியாக. நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் முழுசாக கிடந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஓரளவுக்கு கிளறி விடுங்க. லேசாக கலர் மாறினதும் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாவக்காய், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகும். ஓரளவுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் ருசியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க ஊற போட்டு. அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மசாலா கூட நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஜீரகம், வத்தல், சின்ன வெங்காயம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்க இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கசப்பு தன்மையும் ரொம்ப இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா அரைச்ச அந்த தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வைங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு வெள்ளைத்துண்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், சின்னதாக. ஏன்னா கசப்பு தன்மை இருக்கிறனால கொஞ்சமாக வெள்ளைத்துண்டு சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே வந்துடும். அதுக்கப்புறம் என்னங்க சாப்பிட்லாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை வந்து சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. இது வந்து பாவக்காய் குழம்பு வந்து உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க. இது வந்து பிசிஓடி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் ரொம்பவே நல்லதுங்க. ரெசிபி ரொம்ப சிம்பிள் தாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபி பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.